ஹெர்னியானா குடல்ல இருக்கவங்க. வயிறுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கேவிட்டி. அந்த கேவிட்டியில இருக்க உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ், அதாவது லிவர், இரைப்பை, பெருகுடல், சிறுகுடல், இதெல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்ட் கேவிட்டிக்குள்ள பேக் ஆயிருக்கு. இப்போ வயிற்றுக்குள்ள பிரஷர் ஏற்படும் போது நெஞ்சுக்கு வந்து எலும்புகள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. அது கீழே வயிறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் வந்து இந்த டயஃப்ராம், அதாவது மூச்சு இழுக்கிற மசில் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி கீழே பெல்விக் டயஃப்ராம். ஸோ இந்த மேல இருக்க டயஃப்ராம், கீழே இருக்க பெல்விக் டயஃப்ராம் குள்ள இருக்க அந்த க்ளோஸ் கேவிட்டி தான் அப்டாமினல் கேவிட்டின்னு சொல்றோம். ஸோ இந்த அப்டாமினல் கேவிட்டிக்குள்ள எப்பப்பெல்லாம் பிரஷர் ஏற்படுதோ அப்போ அந்த கேவிட்டி ஃபுல்லா கவர் ஆயிருக்கிறது மசில்ஸ் மூலமா. ஃப்ரண்ட் உடம்புக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பேக்ஸ் மசில் சென்டர்லயும், சைடுல ஆப்ளிக்ஸ் மசில்ஸ் சொல்லுவாங்க, இது சைட்லயும் இருக்கு. பின்னாடி முதுகு மசில்ஸ், இதெல்லாமே ஒரு அப்டாமினல் கேவிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ வயிற்றுல, அப்ப இந்த மசில்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு வீக்னஸ்னால அந்த இடத்துல அந்த உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட் பிதிக்கிட்டு வெளியில வருது. இதுதான் நம்ம ஹெர்னியான்னு சொல்றோம். ஸோ ஹெர்னியால டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் காமனா ஆண்களுக்கு யூரின் போற இடம் ரெண்டு பக்கமும் இருக்கு, அது கிராயின் சொல்லுவோம். அங்கிருந்து வர்றது இங்குவைல் ஹெர்னியா. அது ரொம்ப காமன். ஏஜ் ஆக ஆக யூரினரி டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும்போது இங்குவைல் ஹெர்னியா வர்றது ரொம்ப காமன். அடுத்து அம்பிளிக்கல் ஹெர்னியா. அம்பிளிக்கல் வந்து தொப்புள்ள இருந்து வர்றது அம்பிளிக்கல் ஹெர்னியா. அடுத்து இன்சிஷன் ஹெர்னியா, அதாவது ஏற்கனவே ஆபரேஷன், ஓபன் ஆபரேஷன் பண்ண சைட்ல இருந்து ஒரு வீக்கம் வந்தா அது வந்து இன்சிஷன் ஹெர்னியா சொல்லுவோம். ஸோ எப்பப்பெல்லாம் வயிற்றுக்கு பிரஷர் உண்டாகுதோ அப்பெல்லாம் எங்க வீக்னஸ் இருக்கோ அது வழியா இன்டர்னல் ஆர்கன்ஸ் புடைச்சிட்டு வர்றது தான் நம்ம ஹெர்னியான்னு சொல்றோங்க. ஹெர்னியா எதனால வருதுன்னு பார்த்தோம்னா, வயிற்றுக்கு எப்பப்பெல்லாம் பிரஷர் அதிகமாகும், வெயிட் லிஃப்ட் பண்ணா கிரானிக் காஃப், முன்னாடியெல்லாம் டிவி பேஷன்ஸ் ஆர் ஆஸ்மா பேஷன்ஸ், அவங்களுக்குலாம் வந்து கிரானிக் காஃப் இருக்கும்போது இரும்பி அந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகி அதனால ஹெர்னியா வரலாம். மலச்சிக்கல், முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகும்போது வயிறுக்கு பிரஷர் ஏற்பட்டு அதுலயும் ஹெர்னியா வரலாம். யூரின் போறதுக்கு கஷ்டம் இருக்கவங்களுக்கு, அதாவது வயசாகிற ஆண்களுக்கு, ஆண் கணையும் சொல்லுவோம், ப்ராஸ்டேட் வீக்கம் இருக்கவங்களுக்கு யூரின் போறதுல கஷ்டம் இருக்கும். அப்போ யூரின் முக்கி போக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ரெண்டு பக்கத்துலயும் குடல் இறக்கம் வரலாம். அண்ட் ஒபிசிட்டி, வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் போது வயிறு நல்லா டிஸ்டன்ட் ஆகுது, அப்போ மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகுது. அதனால திடீர்னு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெர்னியா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஹெர்னியா வரதுக்கான காரணங்கள் இருக்கு. ஹெர்னியான்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சின்ன பல்ஜ் வரும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா படுக்கும்போது அந்த பல்ஜ் தானாவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேர் வந்து ரெடியூசிபிலிட்டின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஹெர்னியா இருக்குன்றத எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்னா, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு வீக்கத்தை நோட்டீஸ் பண்றீங்க, மேல் வயிறுலயோ இல்ல யூரின் போற இடத்து பக்கத்துலயோ இல்ல தொப்புள்லயோ, அந்த வீக்கம் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணும்போது, ஏதாவது வெயிட் தூக்கும் போதோ இல்ல வயிற்றுக்கு ஏதாவது ஸ்ட்ரெயின் கொடுக்கும் போதோ அந்த பல்ஜ் பெருசாக ஆகுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க படுக்கும் போது கம்மி ஆகுது. இது கன்ஃபார்மா ஹெர்னியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கண்டிப்பா டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஹெர்னியா இருக்குன்றது ஒரு வீக்கம் வரும்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வரலாம்னா வலி, பெயின். எப்படி இருக்கும்னா உள்ளுக்குள்ள மாற்ற கண்டென்ட். சோ உள்ள இருந்து வந்து ஒரு கொழுப்போ குடலோ வந்து மாட்டுச்சுன்னா, உங்களுக்கு வந்து கொழுப்பு மாட்டுச்சுன்னா இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும். குடல் மாட்டினா சிவியர் பெயின் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இனிஷியலா வந்து கண்டென்ட் வந்து மாற்றுறது பொறுத்து தான் பேஷண்டோட ஃபேட்டே இருக்கு. ஹெர்னியா பொறுத்த வரைக்கும் மெயின் சிம்டம் வந்து ஸ்வெல்லிங் வரும், ரெண்டாவது பெயின் வரும். அந்த ஸ்வெல்லிங் வந்து படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா உள்ள போகாம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது முன்னாடி ரெடியூசிபிளா இருந்த ஸ்வெல்லிங் இப்போ இர்ரெடியூசிபிளா மாறுது. அதாவது இர்ரெடியூசிபிள்னா உள்ள போகாம அது வந்து மாட்டிக்கிறது. இது வந்து நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹெர்னியா. ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூசிபிலிட்டி, ரெண்டு இர்ரெடியூசிபிள், அடுத்து கண்டென்ட் வந்து போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு பேர் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். சோ அது வந்து கொழுப்பு போய் மாட்டினாலும் சரி இல்ல குடல் வந்து மாட்டினாலும் சரி. சோ இப்போ கொழுப்பு வந்து மாட்டினா அதுக்கான அந்த ரத்த ஓட்டம் மட்டும் தான் பாதிக்கும். இது குடல் போய் மாட்டுச்சுன்னா, அதோட ரத்த ஓட்டம் பாதிச்சுச்சுன்னா குடல் அடைப்பு ஏற்படும், குடலும் அழுகி போகும். சோ இதெல்லாம் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹெர்னியா. சோ ஹெர்னியா பொறுத்த வரைக்கும் எதுக்கு அது வந்து நம்ம சீரியஸா ஒரு கண்டிஷனா நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி உடனே நம்ம அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து மாற்ற கண்டென்ட் பொறுத்து தான். இன்கேஸ் கொழுப்பு மாட்டுச்சுனாலும் வலி இருக்கும், வலி சிவியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடல் மாட்டுச்சுன்னா கம்பல்சரி குடல் அடைப்பு போகும், வயிறு உபசம் ஏற்படும், வாமிட்டிங் வரும் அண்ட் சிவியர் பெயின் வரும். சோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் அணுகணும். இல்லாட்டி அந்த குடல் மாட்டின குடலோட ரத்த ஓட்ட பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா குடலை கட் பண்ணிட்டு இணைக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். சோ ஹெர்னியா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாலே தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ள ஹெர்னியா இருக்கா இல்லையா, அந்த பெயின் எதனால வந்துச்சு, வந்து மாற்ற கண்டென்ட் என்னது, அது கொழுப்பா இல்ல குடலான்றது நம்ம சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லயே தெரியும். இன் கேஸ் பேஷண்ட் ரொம்ப ஒபீஸா இருக்காங்க, ரொம்ப குண்டா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வயிற்றோட ஃபேட் பகுதி ஜாஸ்தியா இருக்கு, அவங்களுக்கு தொப்புள்ள ஒரு ஹெர்னியா இருக்கு, அவங்களுக்கு மேல் உடம்பு வயிறோட
ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சிடி ஸ்கேன் பண்ணா கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் எதுக்கு வந்து சிடி ஸ்கேன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னா இந்த மசில்ஸ் எல்லாம் எப்படி வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்கு, ஸோ த சிக்ஸ் பேக்ஸ் மசில் தின்னா இருக்கா, ஸ்ட்ரெச் ஆயிருக்கா, அந்த மசில்லாம் விலகி இருக்கா, அந்த ஹர்னியாவோட சைஸ் என்னது, மல்டிபிள் டிஃபெக்ட்ஸ் இருக்கா, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது தொப்புல வர ஹர்னியாக்கு நம்ம சிடி ஸ்கேன் எடுப்போம். யூஸ்வலா இங்குவைனல் ஹர்னியாக்கு மோஸ்ட்லி கை வச்சு பார்க்கும்போது நமக்கு இரும்பு சொன்னா ஒரு மாதிரி ஒரு காஃப் இம்பல்ஸ் சொல்லுவோம், அது ஃபீல் ஆச்சுனாலே நம்ம ஹர்னியா நம்ம கிளினிக்ல டயக்னோஸ் பண்ணிடுவோம். பட் அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு இப்போ ஏர்லி ஸ்டேஜ் ஹர்னியால கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாலே போதும். பெரிய ஹர்னியா இருக்கு அப்படின்னா அது எவிடென்ட்டா தெரிய போகுது ஆப்வியஸ்லி. ஏன்னா ஹர்னியா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக அது வெராக்கி வரைக்கும் இறக்க ஆரம்பிக்கும், அப்புறம் வெற வீக்கம் வரும். ஹைட்ரோசியலுக்கும் ஹர்னியாக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். ஹர்னியா வந்து உள்ள இருந்து ஸ்ட்ரெயின் பண்ண அது விரைக்கு வந்து இறங்கி பெருசாகும். ஹைட்ரோசில் விரையில இருந்து மட்டும் தான் வீக்கம் வேறுபடும். சோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சின்ன அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே இது வந்து ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஹர்னியா ட்ரீட்மெண்ட் மருந்துகளால ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா வீக்னஸ்னால உள்ளுக்குள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் அது வழியா இறங்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி வீக்னஸ் நம்ம எப்படி மருந்து மூலமா சரிப்படுத்த முடியும்? அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு சர்ஜரி மட்டும் தான் ஒரே ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இறங்கின கண்டென்ட் நம்ம உள்ள தள்ளிட்டு அந்த மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஃபாரின் பாடியான ஒரு வலை, அந்த இடத்துக்கான ஒரு சப்போர்ட் நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்க முடியும். ஸோ தட் அது வழியா திருப்பியும் ஹெர்னியா எதுவும் வராம தவிர்க்கவும் முடியுது. கடந்த ஒரு 200 வருஷமா இதுக்கான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல ஓபன் பண்ணி அந்த கண்டென்ட் எல்லாம் உள்ள தள்ளி வீக்கான மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டிச் மட்டும் போட்டா பத்தாது, ஏன்னா திரும்பியும் தையல் பிரிஞ்சு திரும்பி ஹர்னியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணணும். ஸோ அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஃபாரின் பாடி, அதாவது ஒரு வலை வச்சோம்னா அந்த இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ தட் வலை வந்து ஒரு ரியாக்ஷன் உண்டாக்கி அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து திக்கர் ஆக்கி உள்ள இருந்து எதுவும் வராம தவிர்க்கும் அப்படின்றது தான் கான்செப்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி அந்த கண்டென்ட் எல்லாம் உள்ள தள்ளிட்டு அந்த மசில்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வலை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் 20-25 இயர்ஸா நம்ம வந்து அதை லாப்ரோஸ்கோபி மூலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன ஹோல்ஸ் மூலமா போயிட்டு உள்ளுக்குள்ள பாக்குறோம். ஸோ உள்ளுக்குள்ள ஒரு வியூ கிடைக்குது. ஒரு சைடு மட்டும்தான் ஹர்னியா இருக்கா, இன்னொரு சைடுல ஆரம்பிக்குதா இல்லையான்றது முதற்கொண்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹர்னியா கம்ப்ளீட்டா லாப்ரோஸ்கோபி மூலமாவே நம்ம அந்த மெஷ் வந்து உள்ளுக்குள்ள வச்சு எங்கெங்கெல்லாம் வந்து இங்குவல் ஹர்னியா பக்கத்துல ஃபெமோரல் ஹர்னியான்னு வரலாம், ஆப்டரேட்டர் ஹர்னியா, ஸோ அந்த கம்ப்ளீட்டா ஹர்னியா வரக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம அசஸ் பண்ண முடியும். அது எல்லாமே ஒரு மெஷ் மூலமா நம்ம வந்து கம்ப்ளீட்டா சீல் பண்ணி சரி பண்ண முடியும். ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இதுக்கும் அட்வான்ஸ்டா நம்ம ரோபோட்டிக் சர்ஜரி பண்றோம். ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லாப்ரோஸ்கோபி தான். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. மினிமல் டிஃபரன்ஸ் இஸ் தேர் இன் பெயின். அதர்வைஸ் எல்லாமே ஈக்குவலி எஃபெக்டிவ் தான். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட் என்னன்னா, ஹர்னியா வந்து மருந்து மாத்திரைகள் குணப்படுத்த முடியாதா, ஒரு ஆபரேஷன் மட்டும் தான் பண்ண முடியுமா? கண்டிப்பா மருந்து மாத்திரைகளால ஹர்னியாவை குணப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு வீக்னஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு டிஃபெக்ட்னால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அது வந்து ஆபரேஷன் தவிர்த்து மருந்துனால பெயின் கில்லர் கொடுத்த பெயின் தான் குறைய போது தவிர மாட்டின கண்டென்ட் வந்து திரும்பி இறங்கிடுச்சுன்னா வலி கம்மியாடும். இல்லாட்டி மாட்டின கண்டென்ட் அது குடலா இருந்துச்சுன்னா அது அழுகதான் ஆரம்பிக்கும் தவிர ஹர்னியா வந்து மருந்தால குணப்படுத்த முடியாது. அண்ட் இருக்க மோசம் தான் ஆகும். சொன்ன மாதிரி முன்னாடி இறங்கி வந்து மாட்டிக்கிட்டு இருந்த கண்டென்ட் திடீர்னு கம்ப்ளீட்டா போய் அடைச்சிக்கிறதும் அதுக்கான ரத்த ஓட்ட பாதிப்பு ஏற்படுத்தி அப்ஸ்ட்ரக்ஷன் போறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹர்னியாவை வந்து கண்டுக்காம விடுறதுதான். ஆண்களுக்கு முக்கியமா நான் சொல்றேன், யூரின் போற பகுதி 2 பகுதியிலும் ஒரு வீக்கம் ஏற்படுது, அதை கண்டுக்காம விடுறீங்க அப்படின்னா அது பின்னாடி பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய பிரச்சனை என்னன்னா வீக்கம் பெருசாக அதுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அதுக்கான சேலஞ்சஸ் இருக்கு. ஆபரேஷனுக்கு அப்புறம் அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சேலஞ்சஸ் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறையில இது எல்லாமே நம்ம வந்து சரி செய்ய முடியும். அதனால டிலே பண்ணாதீங்க. இது வந்து வைத்தியம் மூலியம் சரி பண்ண முடியும்னு நினைச்சா கூட அது ரொம்ப கஷ்டம் தான். முன்னாடி எல்லாம் வந்து இந்த ஹர்னியாக்கு ஒரு பெல்ட் இருக்கும், பெல்ட் மாட்டிக்கிட்டா சரி ஆயிடும், அதெல்லாம் கூட கன்செப்ஷன் தான். பிகாஸ் உடல் அடைப்ப உடல் இறங்குறத உள்ள தள்ளிட்டு அந்த இடத்துல ஒரு பிரஷர் கொடுத்தா ஃபர்தரா எப்படி அது வந்து ட்ரீட்மெண்டா இருக்க முடியும்? பெல்ட் எடுத்தா திருப்பியும் இறங்க தான் போகுது. ஸோ அதனால அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு நிரந்தரமான ட்ரீட்மெண்டா இருக்காது. ஹர்னியாக்கு நிரந்தரமான ட்ரீட்மெண்ட் வேணும்னா அது வந்து கண்டிப்பா சர்ஜரியா தான் இருக்கும். குடல் வந்து இறங்கி மாட்டிக்கிட்டு குடல் அழுகி போற நிலைமைக்கு போச்சுன்னா அப்போ லிமிடெட் ப்ரொசீஜர் தான் பண்ற மாதிரி இருக்கும். அந்த குடலை கட் பண்ணி இணைச்சிட்டு அந்த ஹர்னியாக்கு வெறும் மசில் மட்டும் தான் க்ளோஸ் பண்ண முடியும், வலை வைக்க முடியாது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைம்ல வலை வைக்க மாட்டோம். ஸோ அப்ப 2 ப்ரொசீஜரா தேவைப்படும் பண்றதுக்கு. ஹர்னியான்னு கண்டுபிடிக்கிறாங்க, உங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க சர்ஜரி அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சர்ஜரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எர்லியரா நீங்க வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா
ஆப்ரேஷன் இப்போ லாப்ரோஸ்கோபி காலையில ஆப்ரேட் பண்ணிட்டு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ 2 நாள்ல அவங்க வீடு மாடிப்படி ஏறி வீட்டுக்கு போகலாம். ஒரு மாசத்துல அவங்க வந்து ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க நம்ம ஆப்ரேஷன் முடிச்ச பிறகு ஓப்பன் ஆப்ரேஷன்லாம் முடிச்ச பிறகு வெயிட் தூக்க கூடாது, ஹெர்னியா வந்துரும் அப்படின்ட்டு. ஆப்ரேஷன் பண்ண சைட்ல இருந்து வர ஹெர்னியா பேர் தான் இன்சிஷனல் ஹெர்னியா. ஆப்ரேஷன் நம்ம வந்து அப்பெண்டிக்ஸ் பண்ண இடத்துல அங்கேயும் வரலாம், ஆர் மிட்லைன் லாப்ரோட்டமி அதாவது நடுவுல கோடு போட்ட இடத்துல இருந்தோ ஹெர்னியா வரலாம். ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ண பிறகு இமீடியட்டா வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணக்கூடாது. அப்படி லிஃப்ட் பண்ணா அந்த தையல் பிரிஞ்சு அங்க ஹெர்னியா வந்துச்சுன்னா அதுவும் பிற்காலத்தில் திருப்பி இன்னொரு ஆப்ரேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது திருப்பியும் இறங்கினதெல்லாம் உள்ள தள்ளிட்டு அதை மெஷ் வச்சு திரும்பி ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் ஆப்ரேஷன் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க. ஸோ தட் அங்கிருந்து திருப்பி ஒரு இன்சிஷன் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்சிஷன் நிறைய வரும்போது அதை ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டி நம்ம ஃபேஸ் பண்றோம். பிகாஸ் அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா விலகிரும். அண்ட் மோர் ஓவர் அது அவங்களுக்கு இனிஷியலா பெரிய டிஸ்கம்ஃபர்ட் தராதனால வந்து காமிக்கிறதுக்கும் டிலே பண்ணிடுறாங்க. ஸோ அதை அலட்சியமா எடுத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு நாம பார்த்திருக்கோம் அந்த ஹெர்னியா நல்லா விகாரமா பெருசாகி மோசமாகி அது உள்ளுக்குள்ள அந்த வயிற்றுக்குள்ள கண்டென்ட் எல்லாம் அது ஹெர்னியால வந்து அதுக்குள்ளர குடல் ஒட்டிக்கிட்டு குடல் அடைப்பு ஏற்படுத்தி கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதனால ஹெர்னியா வருது உங்களுக்கு, அது ஆப்ரேஷன் பண்ண சைட்ல இருந்தாலும் சரி, ஒரு புதுசா ஒரு இடத்துல ஒரு பல்ஜ் வந்தாலும் சரி, அது மோசமாகிறதுக்குள்ளர நீங்க டாக்டர் வந்து பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.